ஒரு தடவை அவரோட போகும்போது துரைமுருகன் அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஃபங்க்ஷன் குயின் மேரிஸ் கல்யாணம், எல்லாம் ஒரே கேர்ள்ஸு எல்லாம் உட்காந்துருக்காங்க. கேர்ள்ஸை உட்காந்துருந்தோன்னா கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்க, யாரா இது டிஎம் சவுந்தரராஜனா என்கிட்ட உட்காந்துருக்கேன். உடனே என்கிட்ட இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னாரு. என்கிட்ட என்ன பண்ணுறேன் பாருங்கள். துரைமுருகன் சார் பேசுகிறார், நான் எல்லாம் கைதட்ட அமைச்சிடுறேன். அடுத்த டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னு போய் நின்னார். அப்படியே பார்த்தார், கண்ணாடி அப்படியே அடா என் உனதாம்மா, என்ன சின்ன பொண்ணு இருக்கும்போது பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேனே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானார். ஓ ஓ ஓ ஓ ஓனாங்க. அப்புறம் நீதாம்மா இன்னொரு பொண்ணு அப்படின்னுச்சு. நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமைனர். அவ்வளோதான். அடுத்து என்னடி ராக்கம் பண்ணார், முடிஞ்சது. பொண்ணுங்க விசில் பறக்குது. ஸ்டேஜுக்கு பாஞ்சு வந்தோன்னா துரைமுருகன் சார் வந்து அமைச்சர் வந்து தலையில் கை வச்சிட்டார். இதுதான் அதை கூப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பாருங்கள் எல்லாம் கையெழுத்து போடுங்க. பொண்ணுங்க வந்து விட்டுமா ஐயோ ஐயோ ஐயா நீங்களான்னாரு. என்கிட்ட சொன்ன அதான் சொல்லுவார், வயசு ஆயிடுச்சுங்கிறத வாயை திறந்து சொல்லவே கூடாது கலைஞன். அதுக்கு அந்த நார்மல் வேலைக்கு போகிறேன், 9 to 5 வேலைக்கு போய் 50 வயசில் ரிட்டையர்டுங்க முடிஞ்சு போச்சுங்க. அது அவங்க நம்ம கலைஞன் 85 வயசில் கூட சாதிக்க முடியும், விடக்கூடாது அப்படின்னு பேர். அதனால் அவங்கள திட்டக்கூடாது. நான் எங்கள் காலத்து பாட்டில் அவனுக்கு தெரியுமாம்மா, உங்கள் காலத்து என்ன பாட்டு அப்படின்னா அவங்களுக்கு எரிச்சல் ஆயிடும், இழுக்கணும் அப்படின்னு.